பிஸ்மில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினாலே அனைத்து பிரச்சனைகளுக்குமே குர்ஆனை கொண்டு தீர்வு என்ன என்பதனை அளித்திருக்கின்றோம். பல்லாயிரக்கணக்கான மக்கள் அதிலிருந்து விடுபட்டிருக்கிறார்கள். அது நோயாக இருந்தாலும் சரிதான், ஜின் ஷைத்தனை செய்வினை இருந்தாலும் சரிதான், கேன்சராக இருந்தாலும் சரிதான், எல்லாத்துக்குமே குர்ஆனிலே ஷிஃபா இருக்கிறது. ஆகவே சில பேர் அதிலே அதாவது எப்படின்னு சொன்னால், பிரச்சனை தீர்ந்து விட்டது, தீர்ந்து விட்ட பிறகு நாம் கொடுத்ததை அவர்கள் நிறுத்தும் பொழுது திரும்ப அந்த பிரச்சனை வருவதை பார்க்க முடிகிறது. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்போ நான் பிரச்சனை தீர்வதற்காக வேண்டி எல்லாத்தையும் சொல்லக்கூடியது சலவாத். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான், நீங்கள் என்ன செய்யுங்க, சலவாத் உங்களுக்கு தெரிஞ்ச சலவாத் 100 தடவை ஓதுங்க. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 100 தடவை ஓதுங்க. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம் 100 தடவை ஓதுங்க. அதோடு சேர்த்து என்ன பிரச்சனை, கடன் பிரச்சனை, யா அல்லாஹ் உன் கிருபையை கொண்டு என் கடன் பிரச்சனையை தீர்ப்பாயாக 100 தடவை. அதுக்கப்புறம் திரும்ப சலவாத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 தடவை. இது காலை மாலை அப்படின்னு சொன்னால் மாலையில் ஒரு தடவை ஓத சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்பாக 7 தடவை ஓத சொல்லியிருக்கேன் இப்போ சொன்னதை. அதுக்கு மாதிரி தாஜ்ஜுத்லையும் ஓதுங்க. மற்றும் காலை மாலை இதே திக்ர் செஞ்சீங்கன்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி ஓதிட்டு வர சொல்லியிருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இது மாதிரி ஓதினவங்களுக்கு பிரச்சனை தீர்ந்து விடுகிறது. ஆனால் அவங்க விட்டுறாங்க. இது 40 நாள் தொடர்ந்து செய்ய வேண்டும். மாத விளக்கில் உள்ளவங்களும் இதை விடாமல் ஓதலாம். 40 நாள் முடிந்த பிறகு இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள் அனைத்தையுமே 40ங்கிற முறையில் விடாமல் உங்கள் வாழ்க்கை முழு ஓதிட்டு வரணும். 40, அதாவது 100 தடவை ஓதுனா ரொம்ப சிறப்பு. இல்லை நான் குறைச்சிக்கிற விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால் எல்லாமே திரும்ப சலவாத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 தடவை, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் 40 தடவை, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 40 தடவை. அப்புறம் யா அல்லாஹ் உனக்கே எல்லா என் பிரச்சனையை தீர்த்த, கடனை தீர்த்த உனக்கே எல்லா புகழும் அப்படி 40 தடவை. திரும்ப சலவாத்து 40 தடவை. இது காலை மாலை அல்லது ஒரு தடவையாவது நீங்கள் ஓதுவதை பழக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், ஒவ்வொரு மனிதருக்குமே ஒரு பிரச்சனை கூட இன்னொரு பிரச்சனை வேற பிரச்சனை வரதான் செய்யுது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த மாதிரி ஓதிட்டு இடையில லாஸ்ட்டில் சலவாத்து ஓதுறதுக்கு முன்பாக, உதாரணமாக வருமானத்தில் குறைவாக இருக்குது, யாரும் வருமானத்திலே பறக்கத் செய்வாயாக, வியாபாரத்தை பெருக்குவாயாக, அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதையெல்லாம் கேட்டு முடித்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி நம்ம இதை அப்படியே விடாமல் நமக்கு என்ன தேவைகளோ அதை வாழ்க்கை முழுவதும் கேட்டுக்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். அல்லாட்ட துவா செய்கிறதும் அது ஒரு வணக்கம். அதனால் என்ன செய்ய சொன்னால், அதை 40 தடவை நான் சொன்ன மாதிரி என்ன செய்ய சொன்னால், அந்த துவா செய்யும் பொழுது 40 தடவை சின்ன சுருக்கமாக கேட்டு வந்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக தான் தீர்ந்து விடும், எவ்வளோ பெரிய உதவியாக இருந்தாலும் இறைவனுக்கு கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் கிடைத்து கொண்டு இருக்கிறது. ஆகவே அன்பிற்குரியவர்களே, இந்த முறையை நீங்கள் பின்பற்றி சொன்னால் தீர்ந்த பிரச்சனை என்ன செய்யாது, திரும்ப வராது. ரொம்ப பேர் என்ன செய்கிறாங்க, நம்மகிட்ட பேசி அனுப்பும்போது அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் இது விடையாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இதயத்துக்கு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த இதயத்துக்கரையும் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், காலை மாலை அரை மணி நேரம் குறைஞ்சது விடாமல் செஞ்சுட்டு வரணும். அதையும் விடக்கூடாது. ஏன்னா நம்ம உருவ பலப்படுத்தி விட்டுக்கொள்ள வேண்டும். அதெல்லாம் பாதுகாப்பு வளையங்கள். இப்படி செஞ்சுட்டு வந்தால் தான் நமக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். அதே சமயத்தில் யாருக்கு ஜின்னு ஷைத்தான் பிரச்சனை இருக்கிறதோ அவங்க என்ன செய்யணும்னு சொன்னால், நான் முன்னாடி சொன்ன மாதிரி 3ஆம் கலிமா 150 தடவை, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இது 100 தடவை காலை மாலை கட்டாயம் ஓதிட்டு வரணும். எல்லாருமே ஓதுறது ரொம்ப சிறப்பு. இது ஓதுனா மர்மையிலே அந்த யாரெல்லாம் அமல் செஞ்சிருக்காங்களோ அவரை விட அதிக அமல் செய்த குழுத்தில் ஆகி விடுவாங்க. ஆனால் அதுக்கு மேலே அதுதான் ரொம்ப சிறப்பு. அதுக்கு மேலே உலகத்திலே ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். அன்று முழுவதுமே ஷைத்தானோட பாதுகாப்பு கிடைக்கும். ஆகவே என்ன செய்ய சொன்னால், இதை அவங்க தொடர்ந்து ஓய்வு வந்தான்னு சொன்னால் சிறப்பு கிடைக்கும். ஜின்னு ஷைத்தான் பிரச்சனை உள்ளவங்க நான் சொன்ன மாதிரியே சலவாத்து 100 தடவை, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் 100 தடவை, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 100 தடவை, ஆயத்துல் குர்சியில் கடைசியாக வரக்கூடிய வலா யஊது ஹிஃபுதுஹுமா வஹுவல் அலிய்யுல் அஸீம் 100 தடவை. திரும்ப நீங்கள் கொண்டு வந்த சூனியத்தை நிச்சயமாக அல்லாஹ் அழித்து விடுவான். இது சூரத் யூனுஸ்ல 81வது வசனம். இதை 100 தடவை ஓதிட்டு, யா அல்லாஹ் உன் கிருபையை கொண்டு இந்த ஜின்னு ஷைத்தானை பிடித்து விட்டு எங்களை பாதுகாப்பாயாக, செய்வினையை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக என்ன செய்யணும், 7 தடவை சொல்லணும். சொல்லிட்டு திரும்ப சலவாத்து 100 தடவை ஓதிட்டான்னு சொன்னால், அந்த தொடர்ந்து 40 நாள் செய்யும்போது இந்த பிரச்சனை சரியாயிரும்.
சரியான பிறகு 40 தடவை என்ன செய்யணும், தொடர்ந்து ஓதுவதை பழக்கமாக்கிட்டுக் கொள்ள வேண்டும். இவ்வாறு செஞ்சோம்னா அல்லாஹ்வுடைய கிருபையில உங்களுக்கு அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதனை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கு உங்களுக்கு தருவானாக. கண்டித்திருக்கிறீர்களே, புதுசாக வந்திருக்கக்கூடிய வாருங்க, வலது பக்கம் சப்ஸ்கிரைப் சேவ் பட்டன் இருக்கும். அடுத்து நான் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் உடனுக்குடன் வரும். பெல் பட்டன் வரும். அதே இடத்துல 3 பட்டன் வரும், 3 பெல் வரும். மேலே உள்ள ஆல் அப்படிங்கிற பெல் அழுத்தினீங்கன்னா நம்ம சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் உடனுக்குடன் வரும். இடது பக்கம் பாருங்க, பிரேட் தமிழ் பயான் போட்டிருக்கோம். அது நீங்கள் தொட்டின்னு சொன்னால் நம்முடைய சேனல் ஓப்பன் ஆயிரும். எல்லா பிரச்சனைக்குமே நம்ம அல்ஹம்துலில்லாஹ் தீர்வு போட்டிருக்கோம். அதை நீங்கள் என்ன செய்யலாம், அடைந்து கொள்ளலாம். ஏதாவது வேறுன்னு சொன்னால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அது கீழே கமெண்ட்ஸில் பேசி அனுப்பினா நம்ம ஃப்ரீயாக இருக்கும் விஷயம், அதுக்கு ஒரு வீடியோ போடுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. இது பிடிச்சதுன்னு சொன்னால் அனைத்து மக்களுக்குமே ஷேர் செய்து நன்மையுடைய பங்குதாராக நீங்களும் ஆகிக்கொள்ளுங்கள். ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.